ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி மிஷன் ரிப்போர்ட் வந்து ஜிம்பாப்வே பகுதியிலிருந்து வந்திருக்கு. நன்றி சொல்லுகிறேன் என்ற ஒரு தலைப்பில் வந்திருக்கு. இந்த ஜிம்பாப்வே பகுதியிலிருந்து ஒரு மகன் கொடுத்துருக்காங்க, வாலிப மகன். அவளுக்கு நிறைய குறிப்புகள் இருக்குது. அதில் ஒன்று மாத்திரம் அவங்க இந்த மிஷன் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் 8 மணி அளவில் வந்து அவங்க அம்மா, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அவங்க வந்து தென்னாப்பிரிக்காவில் ஈஸ்வண்டிஸில் ஸ்வாஸ்லாண்டில் அந்த பகுதியில் அம்மா வேலை பண்ணுறாங்க. அப்போது அவங்க பணியாற்றிருக்கிற அந்த வேலை செய்கிற இடத்துல வந்து அவங்க படுக்கை அறைக்கு போகிறதுக்கு முன்னால் அவங்க மகன்கிட்ட சொல்கிறாங்க, நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அவங்க சொல்கிறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகன் ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்போ பார்த்தா, உன்னை நான் ஒரு இடத்துல வந்து சேர்க்க போகிறேன் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதை குறித்து ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அப்போது அந்த மகன் வந்து, அடுத்தது படிப்பை உனக்கு தொடர எங்கே செல்ல வேண்டும்னு சொல்லிட்டுன்னு உன்னை நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு தன்னுடைய வேலை செய்கிற இடத்துல வந்து அவங்க நண்பர்கிட்ட கேட்டாங்களாம், எங்கே சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போ அவர் சொன்னாங்களாம், 500 மைல் தூரம் 800 கிலோமீட்டர் தொலை தூரத்தில் இருக்குது ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்போது அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நீ படிக்கிறதுக்கு தயாராக இருக்கியா, சரியா அப்படின்னு கேட்டாங்க. அங்கே போய்த்தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகனும் ரெடி ஆகுறாங்க போகிறதுக்கு. அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு போகிற வாரத்துலேயே சனிக்கிழமை எல்லாரும் ஆலயத்திற்கு சென்று அங்கே எல்லாரும் ஆச்சரியமாக, இந்த மகனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான். நீங்கள் சனிக்கிழமை தான் ஆலயத்துக்கு போகிறீங்களா என்று சொல்லி கேட்டுக்கும்போது, நாங்கள் அட்வென்டைஸு சனிக்கிழமை தான் நாங்கள் ஆலயத்துக்கு செல்வோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இருக்கிற பிள்ளைங்கள்லாம். அப்போ இன்னொரு ஒரு மாணவன் சொன்னாங்களா, இன்னொருத்தர் சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நாங்கள் ஆலயத்துக்கு போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போது அந்த பல்கலைக்கழகத்திற்கு ஆனாலும் ஆலயத்திற்கு சென்றாங்களாம். அதான் ஃபஸ்ட்டு டைம் போகிறாங்களாம். நாட்கள் கடந்தன. அவனுக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், அந்த வளாகத்தில் எங்கே பார்த்தாலும் ஜெபம் தானா, ஜெபம் காணப்பட்டது. வகுப்பறையில் துவக்கத்திற்கு முன்பு ஆசிரியர்கள் ஜெபித்தாங்க. வாரம் ஆலய கூட்டம் மாணவர்கள் ஜெபித்தார்கள். பல்கலைக்கழகத்தில் விசாலமான உணவு அரங்கத்திலும் உணவு வேலைகளின் போதும் ஜெபித்தார்கள். அந்த அரங்கம் வந்து 2015 எடுக்கப்பட்ட ஒரு 13ஆம் வார காணிக்கையில் தான் அந்த உணவறையை கட்டியிருக்காங்க. அங்கே எதை செய்தாலும் ஜெபிச்சாங்களாம். ஆனாலும் இந்த மகனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான். இது போன்ற அனுபவத்தை இதற்கு முன்னே எங்கேயுமே அவங்க பார்த்ததே இல்லையாம். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதான், ஊக்கமடைந்தாங்களாம். புதிய பலன் கிடைச்சது போல் இருந்துச்சு அவருக்கு. தேவனிடம் நெருங்கி சேர்வது போல் உணர்ந்தாங்களாம். அதன் பிறகு தன் வாழ்க்கையில் தன் செய்திருந்த தவறான காரியங்களுக்காக ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். குற்ற உணர்வு வாட்டியது, துக்கமடைந்தாங்களாம். தேவனுக்கு முன்பு தன்னை தாழ்த்தி பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அப்போது ஒரு நாள் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு யோசித்தாங்களாம். ஆனாலும் அவ்வாறு செய்வது தவறு தீர்மானமாக அவர் மாறிவிடுமோ என்று பயந்து அது பற்றி யோசிப்பதை நிறுத்தியிருந்தாங்க. பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இயேசுவின் விசுவாசம் வைத்த பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற தீர்மானித்தாங்களாம். அம்மாவை ஃபோன் மூலயமா அழைத்து தன்னுடைய தீர்மானத்தை கூறினாங்களாம். மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாங்களாம். அம்மா கூட கண்டிப்பாக செய்துதான் சரியானது என்று, இதுதான் சரியானது என்று சொன்னாங்களாம். அப்பாவும் அதையே தான் சொன்னாங்களாம். அவன் வேறொரு நாளில் ஆராதனை செய்வது பற்றி அவருடைய பெற்றோர் கவலைப்படவே இல்லை. நாம் ஒரே தெய்வனைத்தான் ஆராதிக்கிறோம் என்று அப்பா சொன்னாங்களாம். அப்போது சவேந்திர பல்கலைக்கழகம் ஞானஸ்தர தொட்டிக்குள்ளே இறங்கிய போது தண்ணீர் ரொம்ப குளிராக இருந்ததாம். அப்போ போதகர் அவரை தண்ணியில் முக்கி எடுத்த போது அந்த குளிரெல்லாம் பெரிதாகவே தெரியவில்லையாம்.
தேவன் தன்னை மன்னித்து விட்டதையும் தன் புதிய நபராக மாறியதும் உணர்ந்தாங்களாம். அந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து 2 மாதம் தான் ஆச்சு அவங்க அந்த சிறு மகன். அப்போது இன்று அங்கே ஆங்கிலம் தகவல் தொடர்பு படிக்கிறதுக்காக, அப்புறம் இன்னொரு படிப்பு படிக்கிறதுக்காக அந்த மகன் விரும்பினாங்களாம். மிகுந்த ஆர்வத்துடன் ஜெபிக்கிறேன், வேதாகம் கூட வாசிக்கிறாங்களாம். அந்த உண்மையிலே நன்றியுள்ளவனாக காணப்படுகிறேன். அந்த பல்கலைக்கழகத்தில் படித்த பிறகு தன் அம்மா தன்னை அனுப்புவதற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆலயத்தில் அடிக்கடிக்கு சென்று ரொம்ப நேரமாக ஆலயத்துக்கு தான் ரொம்பவுமே போகிறாங்களாம். அவர் வாழ்க்கையே மாறியதான். தேவனிடத்தில் நான் நெருங்குவதற்கு உதவியாய் இருந்த தேவனிடம் நெருங்கி செல்வதற்கு அந்த மகன் அருமையாய் ஒரு இடம் என்று சொன்னாராம். இந்த 2015ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு 13ஆம் வார காணிக்கையில் ஒரு பகுதியானது பல்கலைக்கழக உணவு அரங்களை பெரிதாக கட்டுவதற்கு உதவியது. அதனால் இந்த மகன் போன்ற மாணவர்கள் பயனடைந்து வருகிறாங்களாம். அந்த காணிக்கையில் உதவி இன்று வரை அந்த பல்கலைக்கழகத்தில் உணரப்பட்டு வருவது போல இந்த காலாண்டில் 13ஆம் வாரத்தில் நீங்கள் கொடுக்க போகிற காணிக்கையும் கூட ஜிம்பாப்வேயில் அதற்கு அப்பாலும் ஒரு நீண்ட தாக்கத்தை உண்டாக்கப் போகிறது. செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு உதவாத்தமான காணிக்கையை கொடுக்க தீர்மானித்திருப்பதற்காக நன்றி.